பீச்சுக்கு வந்தாலே ஒரு சுகம் தான். என்ன வாழ்க்கைடா நம்மட வாழ்க்கை. பிள்ளையும் இல்லை, குட்டியும் இல்லை, போற இடம் எல்லாம் சங்கோரைய வெளியா இருக்கு. அந்த கதையும் இந்த கதையும் வாழ்க்கைடா. குழந்தையின்மை காரணமாக மனவிரக்தியில் உள்ள மனிதன். பார்ப்போம். கடவுளே, என்ன வாழ்க்கை! கல்யாணம் கட்டி 7 வருஷம் ஆகுது. ஒரு புள்ள வாக்கியமே அந்த வைஃபுக்கு தாரா இல்லை. நீ போற நல்ல கெட்டதுக்கு போனாலும் 4 சனம் கதைக்குது. அந்த கதை இந்த கதை என்னால தாங்க முடியல. என்ன பாரு ஐயோ ஐயோ அதுவா ஒருத்தவங்க வந்து கத்திட்டு இருக்கான். ஹலோ ப்ரோ, ஏன் கத்திட்டு இருக்கிறீங்க? என்ன பிரச்சனை? என்ன மணி நான் சொல்றேன். என்ற பொண்டாட்டி இந்த கல்யாணம் கட்டினால் 7 வருஷம். 7 வருஷத்துக்கு இந்த ஒன்று கூடி ஒன்று மிட்ட ஒரு புள்ள கூட்டிய 4 நல்ல கட்டையை கொண்டு போய்கொள்ளலாம். 4 பேர் அந்த கதை இந்த கதையெல்லாம் காது பக்கத்தால போக்கலையும் சொல்றீங்க. அந்த கதை இந்த நல்ல கட்டைக்கு போயிடலாம். என்ன செய்யறேன்னா அதான் கடவுள் இந்த கடலை பார்த்து கொண்டாடி என்ன நடக்குது. நாம என்ன பேச ப்ரோ, இதெல்லாம் பத்தி நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிக்க கூடாது. கடவுள் பழிச்ச வாழ்க்கையே நம்ம வாழ்ற இதுல வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? புள்ள இல்லை, குட்டி இல்லை, தொழில் இல்லை, இதை பத்தி எல்லாம் நாம யோசிக்க கூடாது நம்ம வாழ்க்கையில. சரியான டைமுக்கு இறைவன் தருவான் நமக்கு. சரியா? இதை பத்தி எல்லாம் யோசிக்காம நீங்க சந்தோஷமா இருங்க. அவ்வளவுதான் செய்ய வேண்டிய வேலை. கவலைப்படாதீங்க. கவலைப்படாம பிடிக்க அதெல்லாம் சரி ப்ரோ. நீங்க வீட்டை விட்டு வந்து எவ்வளவு நேரம் ப்ரோ? வந்து 6-15 நேரம் காலம். உங்களோட போன் வந்து மிச்ச நேரம் அடிச்சிட்டு இருக்கு. உங்களோட வீட்டை அவங்கள தேடுறா கூட என்ன முக்கியமான விஷயமா இருக்கு. நீங்க எடுத்து காய்ங்க முதல்ல. அந்த உடி உலங்கள் எடுத்து காய்ங்க முதல்ல. என்ன விஷயம் உண்டு? ஹலோ மாமா. என்ன மாமா? எந்த ஹாஸ்பிட்டல்? என்ன நடந்த ப்ரோ? என்ன நடந்தது மாமா? பரவாயில்ல. நல்ல செய்தி ப்ரோ. நல்ல செய்தியா? ஓஹோ நல்ல செய்தியா ப்ரோ? வந்து சொல்றேன் ப்ரோ. பாருங்க. என்ன ப்ரோ நல்ல செய்தியா? காலம் போயிட்டு வாங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு அது ஒரு முறை மட்டுமே நினைவில் இருக்கட்டும்.